ஒரு கையில ஜாப், இன்னொரு கையில காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். இதுல சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு 4 டிப்ஸ் சொல்றேன். அதுலயும் 4வது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன், வீக்கெண்ட்ஸ நல்லா யுட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சின்ஸ் நீங்க வொர்க்கிங் அப்படிங்கிறதுனால ஈவினிங் கிடைக்கிற டைம்ல நமக்கு ஃபுல் ஃபிளெட்ஜ்டா ஃபோக்கஸ்டா படிக்கிறதுக்கான டைம் ரொம்ப மினிமலிஸ்டிக்கா இருக்கும். ஒரு டீப் ஒர்க் அந்த நேரம் பண்ண முடியாது. இதே வீக்கெண்ட்ஸ்ல ஒரு அட் அ ஸ்ட்ரெச் ஒரு 3 ஹார்ஸ் இல்ல 4 ஹார்ஸ் நீங்க சேர்ந்து படிக்கிற மாரி அண்ட் ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு திருப்பி அதே மாரி ஒரு செஷன் போறப்ப மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சிலபஸ் அந்த டைம்ல கம்ப்ளீட் பண்ணலாம். செகண்ட், ஒரு ப்ராப்பரான நோட்ஸ். அது மெட்டீரியலா இருக்கலாம், இல்ல நோட்ஸா இருக்கலாம். அதை எங்க இருந்தாவது சோர்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ஸ் உங்களுக்கு எழுதுறதுக்குன்ற டைம் ரொம்ப மினிமலிஸ்டிக்கா இருக்குன்றதுனால ஆல்ரெடி எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆயிருக்கிற ஒரு பக்கா நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது உங்க ப்ரிப்பரேஷனை பல மடங்கு ஈஸியா மாத்திரும். மூணாவது டிப், உங்களை பர்சனலி மென்டர் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர், அது உங்க வீட்லயா இருக்கலாம், இல்ல உங்க ஆஃபீஸ் கொலீக்ஸா இருக்கலாம். இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியா, இன்னைக்கு என்ன படிச்ச அப்படின்னு உங்களை சும்மா ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டரா உங்களோட ப்ரிப்பரேஷன் ஜர்னில ஒருத்தர் வச்சுக்கோங்க. அது உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். நாலாவது முக்கியமான டிப் என்னன்னா, இந்த மூணும் இல்லைன்னாலும் நீங்க ஒர்க் பண்ணிட்டே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்ப்ளே ஆகிற இந்த நம்பருக்கு கைடன்ஸ் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடா காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிருங்க.